இந்த சில பேர்த்துக்கு சொல்கிறது என்னென்னா, ஆணாக இருந்தாலும் சரி பொம்பளையாக இருந்தாலும் சரி, பெற்றவங்கள கொண்டு போய் நடு ரோட்டில் போடுறீங்கல்ல, அதை மறந்துடுங்க. அவங்கள போடுறீங்கல்ல, அவங்க சொத்து பத்தெல்லாம் அவங்க கையில் கொடுத்துருங்க. நீங்கள் நடு ரோட்டுக்கு போங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் சம்பாரிச்சதை திங்கிறீங்க இல்லை பெற்றவங்க சம்பாரிச்சது தானே. அதை அவங்க கையில் அவங்களுக்கு எழுதி கொடுத்துட்டு நீங்கள் வெளியில் போங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு. சரியா? முதல்ல அதை உணருங்கடா. நீங்கள் வீதியில் கொண்டு போய் போடவும், ரோட்டில் கொண்டு போய் போடவும், குப்பை தொட்டியில் போடவும், வாய்க்காக்கரையில் போடவும் எல்லாம் இருக்காதீங்கடா. நீங்களாம் கர்ப்பத்திலேருந்து வந்தீங்களா இல்லை எங்கேருந்து வந்தீங்கன்னே தெரியல. இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, பெற்றவங்களோட ஆகந்த என்னங்கிறது எனக்கு தெரியும். சரியா? எனக்கு பெற்றவ கிடையாது, அப்பா மட்டும்தான். அப்பாவுடைய பாசம் மட்டும்தான் எனக்கு இன்ன வரைக்கும். ஆனால் பெத்த பாசம் என்னங்கிறது இன்ன வரைக்கும் எனக்கு தெரியாது. எனக்கு 52 வருஷம் ஆகுது. அப்பாவோட பாசம் மட்டும்தான். தாய் பாசங்கிறது எங்கள் பெரியம்மா, எங்கள் சித்தி, எங்கள் அக்கா, இவங்க மட்டும்தான் எனக்கு. மற்றபடிக்கு என்னை பெற்றவளுடைய பாசம் எனக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் முதல்ல அதை தெரிஞ்சுக்குங்க. பெற்றவன்னு வாய்க்கிளியே பேசுகிறீங்க. எவன்டா 150 பேர் கொண்டு போய் வெளியில் விடுறதும், அனாதை ஹாஸ்டலில் விடுறதும் இதுதான்டா செய்கிறீங்க. நீங்கள் எப்படிடா அப்போ நம்மளை காப்பாற்றுவீங்க? வாய்கிரி அம்மா 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 அம்மான்னு பேசுகிறீங்க. அதுதான் தப்பாக செய்யாதீங்க. அப்பாவை பற்றி பாடுறாங்க பாரு, அப்பாவை பற்றி பேசுகிறாங்க பாரு, அவங்கெல்லாம் உண்மையானவங்க. நீங்கள் அம்மாவை பற்றி பேசுகிறவனுங்க அத்தனை பேருமே பொய்யானவனுங்க தான். அதுக்காக இது சில பேர்த்துக்கு தான் இந்த வீடியோ, எல்லாத்துக்கும் இல்லை. சில பேர் அம்மா அம்மான்னு சொல்லி ஆடுறீங்க பாருங்கள், அவனுங்களுக்கு மட்டும்தான். உள்ளத்தில் பொய்யா வச்சுக்கிட்டு வெளியில் சிரிப்பாக வைக்காதீங்க. சரியா? ரொம்ப நன்றி.